வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மா நேரத்திலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வியாபாரம் செய்வது ஒரு மன உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தாலா சூரத்துல் ஜும்மாவில 62வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை தினத்திலே அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய தொழுகையின்பால் விரைந்து விடுங்கள். வதருல் பை', வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஸாலிகும் கைருல் லக்கும், அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இன்குன்தும் தஅலமூன், நீங்கள் உண்மையாக அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்த 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபைதா குபியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, தொழுகை முடிவடைந்து விடுமாக இருந்தால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் நினைவு கூறிக்கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளராக ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது யாவருமே அறிந்த ஒரு விடயம். வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா தினத்திலே அந்த ஜும்மா நேரத்திலே நாம் கடை திறந்து வியாபாரம் பண்ணுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக, ஹராமான விடயமாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜும்மாவே நடக்குது இல்லை, ஆனா அந்த ஜும்மாவுடைய நேரத்துல நாங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வியாபாரம் ஹலால் ஆகுமா அப்படி என்று அதிகமானவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமாகத்தான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுல நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், அடிப்படையில இந்த ஏற்கனவேயும் அந்த வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. அதே நேரத்துல பெண்கள் ஜும்மா கடமை இல்லாத பெண்கள் வியாபாரம் பண்றதுக்கு எந்த தடையுமே வரவும் இல்லை. என்ற அடிப்படையில மார்க்கம் ஒரு ஹலாலான ஒரு விடயம் தெளிவா இருக்குது. அந்த ஹலாலுக்கு ஏதாவது விதிவிலக்கு போறதா இருந்தா அது வரணும். அப்போ தொழுகைக்கு அழைக்கப்படுமா இருந்தா நீங்க தொழுகைக்கு விரையுங்க, வியாபாரத்தை விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப யாருக்கு தொழுகை கடமை? ஆண்களுக்கு தொழுகை கடமை. அப்ப இந்த தொழுகை கடமையானவர்கள் தொழுகைக்காக விரையுங்க, வியாபாரத்தை விடுங்க. தொழுகை முடிஞ்சா பூமியில பறந்து சென்று அவங்க தொழிலை செய்து கொள்ளுங்கிறதான் இந்த 62வது அத்தியாயத்தினுடைய 9, 10வது வசனமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்திலேயும் பெண்களுக்கு வீட்டுல வியாபாரம் பண்றதுக்கு தடை வரவே இல்லை. ஏன்னா பெண்கள் ஜும்மா தொழுகை கடமை இல்லாம, பர்வ தொழுகையிலையும் ஜமாத்து தொழுகை கடமை இல்லாம இருந்தாங்க. இப்ப நாங்க பாக்குறோம் அந்த தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுறதே இல்லை. அப்ப தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் தான் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க என்று நிபந்தனையா சொல்லப்படுது. இப்பதான் அழைப்பு விடுக்கப்படுறது இல்லையே. அப்ப அந்த நோக்கம் என்னன்னா, நீங்க தொழணும், கட்டாயம் அந்த வியாபாரத்தை விட்டுட்டு தொழணும் அப்படிங்கிறதுனால இப்பதான் இந்த ஜும்மா தொழுகை நம்ம கடமை இல்லாம இருக்குது. ஏன்னா இந்த ஜும்மா தொழுகை இடத்துல நடக்கல. அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஜும்மா தொழுகைக்கு பகரமாக லொஹர் தொழுகையை நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பெண்ணிலைகளாக இருந்தா ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஜும்மா தொழுகிறாங்க. அப்படி ஜும்மா தொழக்கூடிய சூழலும், ஜும்மா தொழக்கூடிய ஒரு சில நாடுகள்ல தடையில்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழலாம். சில நாடுகளை எப்படின்னு சொன்னா, நீங்க தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டு பர்ல தொழுகை பள்ளியில தொழுகிறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி சில நாடுகளை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான இடங்களை ஜும்மா நேரம் வியாபாரம் செய்யறதை விட்டுட்டு போகணும். அதுல எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. சில இடங்களை தொழக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குது, குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு தொழணும். அதுலயும் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. ஆனா தொழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜும்மா நடக்கிற இடம் இல்லை, ஜும்மா நடக்கிற பள்ளி இல்லை, நாங்க லொஹர் தான் தொழுகிறோம் அப்படி எங்கும்போது அவங்க தாராளமா வியாபாரம் பண்ணலாம். அவங்க குறிப்பிட்ட அந்த நேரத்துல லொஹர் தொழுகையை கலாவ ஆக்காம அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும், லொஹர் தொழுகையை அவங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் ஒரு நடுநிலையான கருத்தாகவும் இருக்குது. ஜும்மா தொழக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத பகுதிகளில் அந்த நேரத்துல வியாபாரம் பண்றது தடுக்கப்படாத ஹலாலான ஒரு விடயம் அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹு ஆலம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய கடைசி நாள்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப ஃபித்ரா கடமை கட்டாயம். இப்ப நம்ம ஃபித்ரா கொடுத்தே ஆகணும். ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கிறதாவது பெருநாள் தொழுகை தொழுகிறதுக்கு முன்னால நாங்க ஃபித்ரா கொடுக்கணும். சில வேளை சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன செய்யலாம், பெருநாள் வரலாம். அப்ப கண்டிப்பா இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த அரிசியை கொடுக்கணும் அல்லது அந்த உணவுப் பொருளை சக்காத்துல் ஃபித்ராவாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு.
அதுல ஒரு சிலர் குறிப்பாக ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபித்ரா அரிசியை காவிர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த ஃபித்ரா அரிசியை கொடுக்கலாமா, ஃபித்ராவுக்குரிய அந்த உணவை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக தர்மத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல எந்த தடையுமே கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு விபச்சாரி கூட அந்த காரியத்துக்காக சொர்க்கம் போறாங்கிற செய்தி நமக்கு தெரியும். அப்போ முஸ்லிம காவிராது ஒரு பிராணிக்கு கூட நம்ம கருணை காட்டும் போது நம்ம அதுக்கான கூலியை தரலாம். தேவையுள்ளவங்க, தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க உதவி செய்யலாம், தர்மம் செய்யலாம். அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனால் சக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு? நீங்க நோம்புல விட்ட தவறுகளுக்கு பிராயச்சித்தமாகவும் மிஸ்கின்களுக்கு அன்றைக்கு ஒரு உணவாகவும் அது ஆகுது. அங்க மிஸ்கின்கள் என்று நாடப்பட்டது முஸ்லிம்கள்ல ஏழைகள் என்ன செய்யணும், அந்த பெருநாள் நாளையில பசித்து இருக்காம சாப்பிடணும். அதுக்கான வாய்ப்பாக இந்த சக்காத்துல் ஃபித்ரா இருக்கணும்ங்கிறது அதனுடைய நோக்கம் என்கிறதாக அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த சக்காத்துல் ஃபித்ராவை நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுக்கிறது தான் மிக ஏற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல அயல் வீட்டுல உங்களுக்கு நெருங்கின உறவினர்களை கஷ்டப்பட்டு இருக்கிற காவிர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மேலதிகமான ஒரு தர்மமாக அதை செஞ்சிடுங்க. அப்ப மனித நேயம் மேலோங்கப்படும். நம்ம மார்க்கத்தின் மீது உள்ள நல்ல எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகும். மேலதிகமான ஒரு தர்மமாக சக்காத்துல் ஃபித்ராவுடைய அளவு இல்லாம நீங்க மேலதிகமா என்ன செஞ்சிடுங்க, அவங்களுக்கு இந்த தர்மங்களை செஞ்சிடுங்கிறத நாங்க இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்